314வது திருநாமம். ஓம் குரோதக்னே நமஹ. பரசுராமாவதாரம் செய்து கோக்குல மன்னரை மூவெழுகால் 21 தலைமுறைகள் ஒரு கூர்மழுவால், அதாவது கோடரியால் போக்கி கோபம் தணியப் பெற்றவர். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரிததுரிதஹரம் தக்ஷிணம் குஞ்சயித்வா ஜானூன்யாதாய சர்வேதரபுஜம் நாகபோகே நிதாய பశ్చాத் பாகுத்வயேன பிரதிபடசமனே தாரயன் சங்கசக்கரம் தேவி பூஷாரிஜுஷ்டः ஜனயுர்ஜகடாத் ஷர்ம வைகுண்டநாதா. 4ஆம் திருநாள் காலையில் வரதனுக்கு பரமபதநாதன் திருக்கோலம். உபயநாச்சிமாருடன் வரதன் இங்கே எழுந்தருளுகின்றான். அழகியதான ஆதிசேஷன் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் வரதன் சேவை சாதிக்கின்றான். இங்கே திருக்கோலம். இதுவரையிலும் பெருமாள் சாமான்யமாக வாகனங்களில் புறப்பாடு கண்டருளினார். கருட வாகனத்தில் எம்பெருமானுடைய 2 திருவடிகள் நமக்கு சேவையாயின. அதுபோன்று அனுமந்த வாகனத்திலும் பகவானுடைய திருவடிகள் ஹனுமாராலே தன்னுடைய திருக்கைகளில் ஏந்தி நமக்கு சேவை சாதித்து வைக்கப்பட்டது. 4ஆம் திருநாளில்தான் பெருமாள் பரமபதநாதன் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான். ஒரு திருவடியை மடித்து ஊன்றி அதன் மீது மற்றொரு திருக்கையை வைத்துக்கொண்டு பின் 2 திருக்கைகளினாலே சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு அபயப்பிரதானம் செய்து கொண்டு பகவான் தானே பரதெய்வம் என்பதை உலகிற்கு உணர்த்தி கொண்டு இங்கே பரமபதநாதன் சேவை. 2 புறமும் 2 உபய நாச்சிமார் எனப்படும் 2 தேவியரும் அவனை அணைந்து நிற்க அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு அனாயாசமாக அன்பர்களுக்கு வரதன் அருள் பாலிக்கின்றான். இவன் குரோதஹா என்னும் திருநாமத்தினாலே போற்றப்படுகின்றான். குரோதஹா என்றால் கோபத்தை விட்டொழித்தவன் என்பது பொருள். சென்ற திருநாமம் வரையிலும் ஆலிலையில் துயில் கொண்ட பகவானுடைய ஸ்வரூபம் வர்ணிக்கப்பட்டது. 301வது திருநாமம் முதற்கொண்டு 313வது திருநாமம் வரையிலும் ஆலிலையில் வட்டபத்திர சயன திருக்கோலத்தில் பெருமாளை சேவித்தோம். இது முதற்கொண்டு 8 திருநாமங்கள், குரோதஹா என்னும் திருநாமம் முதற்கொண்டு 8 திருநாமங்கள் பரசுராமாவதாரத்தை புலப்படுத்துவதாக பராசர பட்டர் வியாக்கியானம் செய்தருள்கின்றார். பரமபதநாதனை சேவிக்கும் பொழுது நாம் பரசுராமாவதாரத்தை நினைவு கூறுகின்றோம். கையில் பெரிய கோடரியை பிடித்து கொண்டு 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய பூண்டே உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அறுதியிட்டு அவர்கள் அனைவரையும் சம்ஹரித்தவன் பரசுராமன். அந்த பரசுராமனை பார்த்து குரோதஹா, குரோதஹா என்றால் கோபத்தை விட்டவன் என்கிறாரே என்னும் சந்தேகம் நமக்கு உண்டாகும். இங்கே பரசுராமனுடைய சரித்திரத்தை நாம் பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டும். பரசுராமனுக்கு மிகுந்த கோபம் உண்டானதுதான். தன் தந்தையை கொண்டவர்களை தான் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துத்தான் அவர் அனைத்து காரியங்களையும் செய்தார். பிறகு கஷ்யப பிரஜாபதிக்கு அவர் வாக்குறுதி அளித்தார். இனியும் தான் இந்த இடத்தில் கோபத்துடன் சஞ்சரிப்பது இல்லை, தான் கோபத்தை விட்டுவிடுவதாக அவருக்கு வாக்குறுதி அளித்தார். அவருக்கு அளித்த வாக்குறுதியின்படியே கோபத்தை விட்டொழித்து தான் அந்த இடத்தை விட்டு அகன்றொழிந்தார். அவர் கோடாரியை சமுத்திரத்தில் தூக்கி வீச அந்த கோடாரி விழுந்த இடம் வரையிலும் நிலப்பரப்பு தனக்கு சொந்தமானது. அதற்கு வெளிப்பட்ட இடங்களில் தான் சஞ்சரிப்பது இல்லை என்று பிரதிஜை செய்தாரே பரசுராமர். அதனால்தான் கேரள க்ஷேத்திரத்தை பெரியோர்கள் பரசுராம க்ஷேத்திரம் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் பரசுராமன் தான் கஷ்யப பிரஜாபதிக்கு தான் அளித்த வாக்குறுதியின்படி கோபத்தை விட்டவன். எம்பெருமான் சர்வரக்ஷகன். இந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம். எம்பெருமானுக்கு கோபம் உண்டானது என்றால் நம்மாலே அவன் முன்பு நிற்க முடியுமா? இந்த பரமபதநாதன் திருக்கோலத்தை சேவித்து பின்னர் பெருமாள் வாகன மண்டபத்திற்கு மீண்டு எழுந்தருளுகிறார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ சுவாமி சன்னிதானத்தில் தேசிகன் சன்னதிதான் வாகன மண்டபமாய் அமைந்துள்ளது. அந்த வாகன மண்டபத்திற்கு மீண்டு எழுந்தருளின் உடனேயே பெருமாளுடைய
திருக்கோலங்கள் களையப்படுகின்றன. அதுவரையிலும் ஒரு காலை மடித்தூன்றி மற்றொரு காலை தொங்கவிட்டு கொண்டு ஒரு கையினாலே அபயப்பிரதானம் செய்து கொண்டு பரமபதநாதனாக சேவை சாதித்தவன் தற்பொழுது திருமேனியில் அதிகமான திருவாபரணங்கள் சாற்றப்படாமல் மெலியதான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு படையிரண்டையோரணமடைந்து பிரிந்திடா வகை பேசலாம். 2 ஹம்சங்களுக்கு நடுவில் ஒரு ராஜஹம்சம் சஞ்சரிப்பதை போன்றும் 2 சிறு அருவிகளுக்கு நடுவில் ஒரு பெரும் அருவி பெருகி வருவதை போன்றும் ஒய்யாரமாக உபய நாச்சிமார் மத்தியில் அவர்கள் நடுவில் இவன் பத்தி உலாத்துகின்றான். அவர்கள் தம் திருக்கரம் பற்றி அவன் உலாத்துகின்றான். அந்த சமயத்தில் பெருமாளின் திருமேனியில் முழுவதுமாக விழுது காப்பு என்பது சமர்ப்பிக்கப்படுகின்றது. நல்ல உயர்ந்த குங்குமப்பூவை நன்கு அரைத்து விழுதாக அரைத்து அவன் திருமேனிக்கு குளிர்ச்சியாக சாற்றப்படுகின்றது. இருபுறமும் 2 உபயநாச்சிமார்கள், மேலும் தன்னை சுற்றியும் அடியார்கள், குழாங்கள், திருவாலவட்டம், சாமரங்கள், சத்திரங்கள் முதலான உபசாரங்களை சமர்ப்பிக்க ஒய்யாரமாக ஆடி 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 தன் திருமேனி அழகு அனைத்தும் துலங்கும்படியாக வரதன் கொட்டகையில் பற்றி உலாத்தும் பொழுது அவனை சேவித்தோமேயானால் இவனா கோபமுடையவன்? இவன் கோபம் நம்மை என்ன செய்துவிடும்? நம்மை பார்த்து இவன் கோபப்பட மாட்டான். ஒருவேளை நம் பாவங்கள் இவனை கோபப்படும்படி தூண்டியது என்றாலும் அவனுக்கு முன்பு இதோ இங்கே 2 நாச்சியார் இருபாடு துலங்க அவன் நடுவில் எழுந்தருளும் இந்த சமயத்தில் அவனுக்கு முன்புறமாக சென்று நாம் கைகளை குவித்து என்னப்பனே வரதா க்ஷமஸ்ஸ சர்வாபராதான் க்ஷமஸ்ஸ என்று 2 கைகளை நாம் கூப்பி அவனை பிரார்த்தித்தோமையானால் அவன் கோபம் தண்ணீர் பட்ட நெருப்பு போன்று பிரயோஜனமற்றதாகிவிடும். அந்த சமயத்தில் நாம் கூப்பிய கையை பார்த்தவுடன் வரதனுடைய கோபங்கள் பறந்தோடி விடுகின்றனவாம். கோபத்தை ஜெயித்தவனாக, கோபத்தை விட்டவனாக, கோபத்தை வென்றவனாக வரதன் எழுந்தருளி உள்ளான். அதனால்தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பெரியோர்கள் முண்டி அடித்து கொண்டு தங்கள் வயதையும் பொருட்படுத்தாமல் ஓடி வந்து வரதனுடைய திருமுன்பு கைகளை குவித்து அவனை வணங்குகின்றார்கள். 4ஆம் திருநாள் காலையில் சேஷவாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலத்தில் புறப்பாடு, அதன் பின்பு பற்றி உலாத்தல், பிறகு சாயங்காலத்தில் சந்திரப்பிரபையில் வரதனுடைய புறப்பாடு. ஆம், சூரிய பிரபையில் இருந்தால் அந்த தாபம் நம்மை ஒருவேளை தப்பித்து விடுமோ, அந்த தாபத்தினாலே நாம் பொசுங்கி விடுவோமோ என்று பயப்படுவோம். அதற்காகத்தான் குளிர்ந்த சந்திரனாக அமிர்த கிரணங்களை வாரி வருஷிப்பவனாக வரதன் சந்திரப்பிரபையில் புறப்பாடு கண்டருளுகின்றான். சந்திரப்பிரபையில் அவன் புறப்பாடு கண்டருளும் தத்துவமே இவனிடத்தில் கோபம் இல்லை என்பதை நமக்கு புலப்படுத்துகின்றதே, நமக்கு உணர்த்துகின்றதே. ஒரு கால விசேஷத்தில் பரசுராமாவதாரம் எடுத்தவன் இங்கே சந்திரப்பிரபையில் ஆச்சரியமாக குளிர்ந்த தன்மதியாக அமிர்த கிரணங்களை வருஷிப்பவனாக அடியார்கள் தம் துயர்களை களைபவனாக இங்கே எழுந்தருளுகின்றான். சந்திரப்பிரபைக்கு ஒரு விசேஷம். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். வால்மீகி வர்ணிக்கும் பொழுது ராமனுடைய திருமுக மண்டலம் இருக்கின்றதே, சந்திரகாந்தானனம் ராமம். சந்திரனை போன்றது. ஏனென்றால் சூரியனை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்க முடியாது, ஆனால் சந்திரனை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்னும் பேராவல் உண்டாகிறது. அதுபோல வரதனை ஒவ்வொரு நாளும் நாம் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதிகம் அன்யாம் ஆத்மசோபாம் ததானம் என்கிறார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு நாள் உற்சவங்கள் நடைபெற தனிப்பட்டதான ஒரு சோபை, தனிப்பட்டதான ஒரு பெருமை, தனிப்பட்டதான ஒரு வைலட்சண்யம் வரதனுக்கு திருமேனியில் தோற்றுகின்றதாம். அதெல்லாம் அனுபவித்து சேவித்தால் தான் நம்மாலே உணர முடியும். அந்த சந்திரப்பிரபையில் குளிர்ந்த நிலவு போன்று வரதன் எழுந்தருளி மீண்டு வந்தவுடன் அன்றைய தினத்தில் நெல்லளவை என்னும் மகோத்சவம் நடைபெறுகின்றது. நம்முடைய இல்லங்களிலோ அல்லது அலுவலகங்களிலோ நாம் கணக்கு வழக்கு பார்ப்பது உண்டல்லவா, ஆடிட்டிங் என்கிறார்களே, அதுபோன்று 4 நாட்கள் உற்சவங்களில் ஏற்பட்ட வரவு செலவு கணக்கை வரதன் பார்க்கின்றானாம். இந்த நெல்லளவை அன்றைய தினத்தில் நடந்து அந்த உற்சவமானது பூர்த்தியாகின்றது. காலையில் பரமபதநாதனையும் சேவிக்கின்றோம். சாயங்காலம் குளிர்ந்த வெண்மதிக்கு நடுவே மற்றொரு வெண்மதியாக விளங்கும் வரதனையும் சேவிக்கின்றோம். இவன் குரோதஹா, கோபத்தை விட்டொழிந்தவன். ஒருவேளை நம்முடைய குற்றங்களை பார்த்து அவனுக்கு கோபம் உண்டானாலும் நம்முடைய குவித்த கையினாலே அவனுடைய அனைத்து கோபங்களும் ஒழிந்து விடுகின்றன என்னும் மகாவிஸ்வாசத்தை நாம் அடைகின்றோம். பிரபோ அயே தயாளோ வரதக்ஷமானிதே என்கிறார் கூறத்தாழ்வார். நீ
க்ஷமாநிதி அப்பா, பொறுமைக்கு எல்லையாக விளங்கக்கூடியவன் வரதா, என் குற்றங்களை பார்த்து நீ என்னை புறந்தள்ள முடியுமா? என்னை நீ ரட்சித்தே தீர வேண்டும் என்கிறாரே, அந்த மகாவிஸ்வாசத்தை நாம் வரதனிடத்தில் பிரார்த்திக்கின்றோம். குரோதா என்ற பரசுராமாவதார திருநாமத்தை அவன் தன் திருவடிவாரத்தில் சமர்ப்பிக்கின்றோம்.